புதுக்கோட்டையில் திருச்சியைச் சேர்ந்த ரவுடி துரை என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரவுடி துரை என்பவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். திருச்சியை சேர்ந்த ரவுடி துரை தற்பொழுது என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை இளவரசன் கொலை வழக்கில் அவர் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வம்பன் என்ற ஒரு கிராமத்தில் வேளாண் கல்லூரி அருகே ஆர்எஸ்பதி காட்டு பகுதியில் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையனும் எஸ்.ஏ. மகாலிங்கம் என்பவரும் இன்றைய தினம் அவர் மறைந்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்து அங்கு பிடிக்க சென்ற போது அவர் தப்பி ஓட முயன்றிருக்கார். தொடர்ந்து அவர் பட்டா கத்தியால அந்த காவல் ஆய்வாளரையும் எஸ்ஐயையும் தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் அப்போது காவல் ஆய்வாளருடைய காலிலையும் அதே போல உதவி ஆய்வாளர் காலிலையும் அவர் தாக்கி தப்பியோட முயன்றதாகவும் அப்போது சுடப்பட்டதில் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ரவுடி துரை மீது ஏற்கனவே 4 கொலை வழக்குகள் இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தேடப்பட்டு வந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் இளவரசன் கொலையில இவர் முதல் குற்றவாளியாக இருந்திருக்கார். 2022ஆம் ஆண்டு நடந்த இந்த கொலையில தேடப்பட்ட வந்த நிலையில் தற்பொழுது ரவுடி துரை சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார். காவல் ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. நன்றா கோகுல், அண்மையில தலைமைச் செயலாளர் தலைமையில் உயரதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருந்தார் சட்ட ஒழுங்கு தொடர்பாக. தற்போது இந்த என்கவுண்டர் என்பது நடந்திருக்கிறது. ரவுடிகளுக்கான எச்சரிக்கையாக பார்க்க முடியுமா? எப்படி புரிஞ்சுக்கலாம் கோகுல்? நிச்சயமாக தொடர்ந்து சட்ட ஒழுங்கு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அந்த அடிப்படையில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் ஏற்கனவே இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரவுடிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகள் தலைமறைவாக இருக்கிறார்கள். அந்த பழைய வழக்குகளில் தலைமறைவாக உள்ள ரவுடிகளை கண்காணித்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ரவுடி துரை சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கார். இவர் திருச்சியை சேர்ந்த பிரபல ரவுடி. இவர் மீது 4 கொலை வழக்குகள், 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகளில் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்றைய அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய தகவல் கிடைக்கப்பட்ட போது புதுக்கோட்டை மாவட்டம் அருகே ஆலங்குடி அருகே இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இதே போன்று மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரவுடிகளையும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய A+A மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளி ரவுடிகளையும் கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவின்படி தொடர்ச்சியாக ரவுடிகளை தேடக்கூடிய பணியிலையும் ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய பணியிலையும் அவருடைய பின்னணி குறித்தும் காவல்துறை தொடர்ந்து கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த தேடப்பட்ட ரவுடி துரையானது முதல் என்கவுண்டராக இன்றைய தினம் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கார். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி துரை என்பவர் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது போலீசாரால் என்கவுண்டர் செய்து கொல்லப்பட்டிருக்கிறார்.